Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல இங்கிலாந்து உமன்ஸ் வாஸ் நியூசிலாந்து உமன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்க இருக்கிற செகண்ட் ஓடிஐ மேட்சை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வீடியோ தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 30ஆம் தேதி ஜூன் வந்து நடக்க இருக்கு. டைமிங் பார்த்தோம்னா மதியம் 3:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. ஓகே, இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வெனுவை பொறுத்த வரைக்கும் பெர்செட்டர்ல தான் அந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் கூட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த டீம்ல இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளேயர்ஸா இருக்கட்டும் இல்ல கேப்டன் வைஸ் கேப்டனா இருக்கட்டும் நீங்க தராம சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல அந்த பர்டிகுலர் பிக்சர் செக் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ அடுத்ததா இந்த பர்டிகுலர் வெனுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எத்தனை விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் எத்தனை விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 மேட்ச் வந்து நடந்திருக்கு. அந்த 3 மேட்ச்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் 30 விக்கெட் வரையும் எடுத்திருக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 20 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 10 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் பிளேயர்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அவங்கள்ட்ட அதிகபட்ச விக்கெட் வந்து வந்திருக்கு. அது பாத்தீங்கன்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 18 விக்கெட்டும் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. இதுல வந்து பார்க்கும்போது ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு அதிகபட்ச விக்கெட் வந்து இந்த வேலையில வந்து கிடைச்சிருக்கு. அது ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 16 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 9 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 7 விக்கெட் வரையும் கிடைச்சிருக்கு. இதுல வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, 1 or 2 விக்கெட்ஸ் வரையும் தான் டிஃபரன்ஸ் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கும் செகண்ட் இன்னிங்ஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஆம் ஆஃப் பிரேக் பவுலர் வந்து பாத்தீங்கன்னா 12 விக்கெட்டும் லெக் பிரேக் ஸ்பின்னர் 4 விக்கெட்டும் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் வந்து பெருசா எந்த ஒரு விக்கெட்டும் எடுக்கல இந்த பர்டிகுலர் வேலையில. ஸோ இதுல மோஸ்ட்லி ரைட் ஆம் ஆஃப் பிரேக் பவுலர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 12 விக்கெட் வரையும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஒன்ல லாஸ்டா நடந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 10 விக்கெட் வரையும் கிடைச்சிருக்கீங்க. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்கிறாங்க. ஓகே, இப்போ அடுத்த ஹெட்வியோட ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஸோ இந்த ஹெட்வியோட பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் 5 மேட்சும் நியூசிலாந்து உமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து உமன்ஸ் தான் ஒரு அப்பர் ஹைல வந்து இருக்காங்க வின்னிங் ஆப்ஷன்ல. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வெர் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல நீங்க ப்ளே பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்குங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு நீங்க ப்ளே பண்றீங்கன்னா மற்ற ஆப்ல 5,750 ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரியே இருக்கும். அதே ஃபோக்கஸ் 11ல 5,448 ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும். கிட்டத்தட்ட 2 ஆப்புக்கும் கம்பேர் பண்ணும்போது 302 ரூபா வந்து சேவிங்ஸ் வருதுங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த 302 ரூபா வச்சு நீங்க இன்னொரு டீமை கூட நீங்க வந்து கிரியேட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வெர்ட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல ஒரு 5+1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது காமனா எல்லா ஆப்லயும் 7x4 and 10+1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ல 5+1ங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 5+1னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு டீம்ல இருந்து ஒரு 5 பிளேயரும் இன்னொரு டீம்ல இருந்து ஒரே ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி ப்ளே பண்ணா போதும். அதாவது கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ப்ளே பண்ணா போதும். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியும் கிடையாது, டிடிஎஸும் கிடையாது. அதாவது நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டி அவங்க பிடிக்கிறது கிடையாது. நீங்க வித்ட்ராவல் பண்ற மணிக்கு டிடிஎஸும் பிடிக்கிறது இல்லை, அதுக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் பிடிக்கிறது கிடையாது. ஸோ ரொம்பவே பெஸ்டான ஆப்ஸா வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா 6% கேஷ் வந்து இவங்க போனஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது நீங்க டெபாசிட் பண்ற மணியா இருக்கட்டும், நீங்க வித்ட்ராவல் பண்ற மணியா இருக்கட்டும், அதுக்கு 6% எக்ஸ்ட்ரா கேஷ் வந்து உங்களுக்கு வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வெர்ட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. ஓகே, இப்போ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து உமன்ஸோட ஒரு பிளேயிங் லெவல் வந்து பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டாமி பியூமண்ட் அண்ட் பவுன்சியா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. அதான் ஹெதர் நைட்,
நட் சிவபிரன், டேனி வியாட், எமி ஜான்ஸ், சார்லி டேன், எக்லஸ்டன், அடுத்தது சாரா கிளென், கெட் கிராஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாரா பெல். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட ஒரு உமன்ஸ் டீம் பாசிட்டிவ் பிளேயிங் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. இப்போ அடுத்த நியூசிலாந்து உமன்ஸோட பிளேயரை பொறுத்த வரைக்கும் சுசி பேர்ட்ஸ் அண்ட் பிளிம்பர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்றாங்க. அடுத்த அமிலியா கர், சோபியா டிவின், ப்ரோக் ஹாலிடே, சார்லி கோஸ், ஹேனா ராவ், ஜஸ்கர், மோலின் பென்ஃபுட், ஃபாரா ஜான்ஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்தோட ஒரு பாசிபிள் பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததா ரெண்டு டீமுக்கு பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து 1 by 1 வந்து பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டாமி பியூமன் பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல மொத்தம் 54ங்கிறத ஆவரேஜா வந்து வச்சிருக்கிறாரு. 20 மேட்சை பிளே பண்ணி 858 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 45+ ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ரெக்கார்டு தான் இருக்கு ஹெட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 மேட்சை பிளே பண்ணி 183 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல பிளே பண்ண கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பிளே பண்ணும்போது ஒரு 2 மேட்ச்ல ஒரு 50+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காங்க. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு ரொம்ப சூப்பரான ஃபார்ம் தான் இருக்கு. ஒரு 4 மேட்ச்ல வந்து ஒரு 50+ ரன் வரையும் அடிச்சிருக்கு. ஸோ ஹெட் வெயிட் அண்ட் பெனு ரெண்டுமே வந்து ஒரு நல்ல ரெக்கார்ட்ல தாங்க வந்து வச்சிருக்கு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மியா பவுல்சியரை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 4 மேட்சை பிளே பண்ணி 137 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. இதுல போத் ரெண்டு இன்னிங்ஸ் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 25+ ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஹெட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். பட் ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு ஃபார்ம்ல தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல ஒரு 3 மேட்ச்ல தான் ஒரு 50+ ரன் அப்படிங்கறத வந்து அடிச்சிருக்கிறாங்க. ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீதர் நைட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 33 மேட்சை பிளே பண்ணி 856 அப்படிங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 32ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காங்க. இதுல பவுலிங் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா 12 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலயுமே ஒரு 30+ ரன்னுங்கிறத வந்து ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு ஒரு ஆவரேஜ் பார்த்தா. பெலூன் எடுத்துட்டீங்கன்னா 6 மேட்சை பிளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. பிளஸ் பேட்டிங் ஆர்டர்ல 146 அப்படிங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா போத் ரெண்டு இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 25+ ரன் அப்படிங்கிறத ஒரு ஆவரேஜா வச்சிருக்காங்க ஹைதர் நைட். ஸோ இவர் பேட்டிங் ஆர்டரா இருக்கட்டும் பவுலிங் ஆப்ஷனா இருக்கட்டும் ஒரு அளவுக்கு டீசென்டான ஸ்கோர் தான் வந்து வச்சிருக்காங்க. அதே பவுலிங் ஆப்ஷன்ல செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது 3 மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம்ல வந்து பார்த்தோம்னா லாஸ்டா இருந்த ஒரு 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50+ ரன் அப்படிங்கறத வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் ஒரு அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காங்க. பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் மினிமம் ஒரு 25+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன்லயும் மஸ்ட் 1 விக்கெட் வரையும் இவங்கள்ட்ட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா நட் சிவபிரண்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 21 மேட்சை பிளே பண்ணி 34ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. பிளஸ் 18 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. ஸோ போத் ரெண்டு இன்னிங்ஸுமே பேட்டிங் ஆர்டர்ல ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காங்க. பவுலிங் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது 9 மேட்சுக்கு 11 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்க எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற பட்சத்துல வந்து எடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணும்போது இவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. அடுத்த பெலூன் வந்து எடுத்துக்கிட்டோம்னா 6 மேட்சை பிளே பண்ணி 183ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காங்க. பிளஸ் 2 விக்கெட் வரையும் இது வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணும்போது இந்த பெனுல 35+ ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதுல போத் செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணும்போது அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்றாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேப்டன் கொடுத்து கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கறத கம்பல்சரி வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததா டேனி வியாட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 19ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காங்க. 20 மேட்சை பிளே பண்ணி 298ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ போத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. 25+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வச்சிருக்காங்க ஹெட் வெயிட்ல. பெலூன் எடுத்துட்டீங்கன்னா 4 மேட்சை பிளே பண்ணி 85ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல, ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 63+ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காங்க. அதுவும் நாட் அவுட் பிளேயரா வந்து இருந்திருக்காங்க. ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பார்த்தோம்னா
கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச்ல வந்து ஒரு 50+ ரன் அப்படிங்கிறத வந்து அடிச்சிருக்காரு. அடுத்த எமி ஜான்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 42ங்கிற ஆவரேஜ் வந்து இருக்கு. 18 மேட்சை பிளே பண்ணி 541ங்கிற ரன்னை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ போத் 2 இன்னிங்ஸ்லுமே ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு ஹெட் வெயிட்ல பொறுத்த வரைக்கும். வெனுன்னு எடுத்துட்டீங்கன்னா 5 மேட்சை பிளே பண்ணி 55 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. ஸோ வெனுல ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். பட் ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. மஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 35+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து எமி ஜேசனுக்கு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல எமி ஜேசன் ஒரு 25+ல இருந்து 30+ ரன் வரையும் நம்ம வந்து சால்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததா சார்லி டேனை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 10 மேட்சை பிளே பண்ணி 20 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. பிளஸ் பேட்டிங் ஆட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 100 ரன் வரையும் அடிச்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் ஆடுறது வந்து ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 38+ ரன் வரையும் கிடைச்சிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்ச்ல ஒரு 40+ ரன். அதாவது போத் 2 இன்னிங்ஸுமே ஏதாவது ஒரு மேட்ச்ல தான் ரேரா வந்து ஒரு பேட்டிங் ஆர்டர்ல இருந்து ஒரு கணிசமான ஸ்கோர் வந்து கிடைக்குது. அதே பவுலிங் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ஏன்னா சார்லி டேனை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சை பிளே பண்ணி 12 விக்கெட் வரையும் எடுத்திருக்கிறாங்க. அதே செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணும்போது 6 மேட்சுக்கு 8 விக்கெட் வரையும் கிடைச்சிருக்கு. ஸோ போத் வந்து பார்த்தீங்கன்னா சார்லி டேனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க பட்சத்துல உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ஸோ வெறும் எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்சை பிளே பண்ணி 8 விக்கெட் 2 வரையும் அடிச்சிருக்காங்க. பிளஸ் 1 விக்கெட். ஸோ வெனுல ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு ஹெட்வேர்டோட. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரான ஃபார்ம் இருக்கா. மேட்சுக்கு மஸ்ட் ஒரு 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் அப்படிங்கறத பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. சோபி எக்லஸ்டோனை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 22 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 16 மேட்சை பிளே பண்ணி இதுல பிளஸ் 43 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இதுல பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா 6 மேட்சுக்கு 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. பவுலிங் செகண்ட் பண்ணும்போது 10 மேட்சுக்கு 14 விக்கெட் வரையும் கிடைச்சிருக்கு. ஸோ போத் 2 இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ஆவரேஜா ஒரு மேட்சுக்கு 1 அல்ல 2 விக்கெட் அப்படிங்கறத ஒரு ரேரா வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெறும் எடுத்துட்டீங்கன்னா 4 மேட்சை பிளே பண்ணி 3 விக்கெட் வரையும் கிடைச்சிருக்கு. பிளஸ் 36 ரன் வரையும் அடிச்சிருக்காங்க. ஸோ பேட்டிங் ஆர்டர்ல வெறும்ல பெருசா எந்த ஒரு பேலன்ஸிங் கிடையாது. அதே பவுலிங் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ஒரு மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ரீசன்ட் ஃபார்முமே ஒரு அளவுக்கு நல்ல ஃபார்ம்ல தான் வந்து இருக்காங்க. அடுத்ததா சாரா கிளெனை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 4 மேட்சை பிளே பண்ணி 4 விக்கெட் வரையும் கிடைச்சிருக்கு. இது போத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றத ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட 3 மேட்சுக்கு 4 விக்கெட் வரையும் கிடைச்சிருக்கு. பெலூன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 மேட்சை பிளே பண்ணி 40 ரன் வரையும் அடிச்சிருக்காங்க. பிளஸ் 7 விக்கெட் வரையும் பவுலிங் ஆப்ஷன்ல வந்து கிடைச்சிருக்கு. ஸோ போத் செகண்ட் இன்னிங்ஸ் அது பெனூல செகண்ட் இன்னிங்ஸ்ல இவங்க 3 மேட்சுக்கு 5 விக்கெட் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ போத் இந்த பர்டிகுலர் பெனூல செகண்டா பவுல் பண்ணும் போது இவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ரீசெண்ட் ஃபார்ம் வந்து மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததா கேட் கிராஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 24 விக்கெட் வரையும் எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வெறும் 13 மேட்சை பிளே பண்ணி. ஸோ அப்படியே பட்சத்தில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 5 மேட்சுக்கு 13 விக்கெட் வரையும் கிடைச்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்ச் பிளே பண்ணி 13 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. ஹெட் வெயிட்ல ரொம்பவே சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு கேட் கிராஸை பொறுத்த வரைக்கும். பெலூன் எடுத்துட்டீங்கன்னா 4 மேட்சை பிளே பண்ணி 6 விக்கெட் வரையும் கிடைச்சிருக்கு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும் போது தான் அந்த விக்கெட்டையும் வந்து கிடைச்சிருக்குங்க. ஸோ ஓவரால் அந்த பர்டிகுலர் பெலூன்ல மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க கேட் கிராஸ். ஸோ ரீசெண்ட் ஃபார்மும் ஓரளவுக்கு ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காங்க. பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 10 இருந்து ஒரு 15+ ரன் எதிர்பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன்ல செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது மஸ்ட் இவங்கிட்ட இருந்து 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா இவங்கள்ட்ட இருந்து 1 விக்கெட் மஸ்ட் வந்து நம்ம வந்து இவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம். இப்போ அடுத்ததா லாரான் பெல்லை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வெனும் இவங்களுக்கு வந்து இதாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். பட் ஓடிஐல வந்து பாத்தீங்கன்னா 12 மேட்ச் பிளே பண்ணி 22 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஒரு ரேரா ஏதோ ஒரு மேட்ச்ல தான் வந்து விக்கெட் ஆப்ஷன் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஓகே, இப்போ அடுத்ததா சுசி பேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 24ங்கிறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 39 மேட்சை பிளே பண்ணி 944 ரன் வரையும் அடிச்சிருக்காங்க. பிளஸ் 22 விக்கெட் வரையும் இவங்க வந்து கிடைச்சிருக்கு. ஸோ போத் 2 இன்னிங்ஸ்லுமே 25+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்கிறாங்க
ஹெட் டு ஹெட்ல. வேணும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க, அதுவும் 28 ரன் வரையும் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால சூப்பரான ஸ்கோர் வந்து நான் வந்து சொல்லுவேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 28 ரன்னுங்கும் போது ஃபேனசி பாயிண்ட்ல கணக்காகும் போது கிட்டத்தட்ட ஒரு 35 ஃபேனசி பாயிண்ட் வரையும் கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கும் போது மஸ்ட் 1 அல்லது 2 விக்கெட் அப்படிங்கிறது வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற இவங்க வந்து ஈஸியா வந்து ஃபேண்டசி டீம்ல எலிஜிபிள் ஆகிறதுக்கு ஒரு பிளேயரா வந்து இருப்பாங்க. ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா பிளிமார் பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 57 ரன் வரையும் அடிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 மேட்சை பிளே பண்ணி. இது வந்து ஒரு ஒஸ்டான ஸ்கோர் ரெக்கார்ட் வந்து சொல்லுவேன் ஹெட் டு ஹெட்ல. வெனும் வந்து அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அடுத்ததா அமலியாக்கரை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 215 அப்படிங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மேட்சை பிளே பண்ணி பிளஸ் 16 விக்கெட் வரையும் இவங்க பவுலிங் ஆப்ஷன் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசா ஸ்கோர் எதுவும் கிடைக்கல. ஏதோ ரேரா 1-2 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25+ ரன் அப்படிங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காங்க. இதுல பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது 7 மேட்சுக்கு 14 விக்கெட் வரையும் இவங்கள்ட்ட இருந்து கிடைச்சிருக்கு. ஸோ இவங்க போத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்றாங்கன்னா அமலியாக்கர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் மினிமம் இவங்கள்ட்ட இருந்து 10-15+ ரன் வரையும் அடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம பவுலிங் ஆப்ஷன்ல கம்பல்சரி 2 அல்லது 2 விக்கெட் கம்பல்சரி இவங்கள்ட்ட இருந்து வந்து கிடைச்சிருதுங்க. ஓகே, இப்போ அடுத்ததா சோஃபி டெவினை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 25ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காங்க. 35 மேட்சை பிளே பண்ணி 763 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பிளஸ் 26 விக்கெட் வரையும் இவங்கள்ட்ட இருந்து கிடைச்சிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலயுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 25+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காங்க ஹெட் டு ஹெட்ல. இதை பவுலிங் ஆப்ஷன்ல வந்து பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணும்போது 15 மேட்சுக்கு 11 விக்கெட்டும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 13 மேட்ச் 15 விக்கெட் வரையும் கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலா மேட்சுக்கு ஒரு விக்கெட்னு எடுத்துட்டு இருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டடா ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் வரையும் இவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதை வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மேட்சை பிளே பண்ணி 28 அப்படிங்கிற ரன் வந்து இவங்கள்ட்ட கிடைச்சிருக்கு. பிளஸ் 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான ரெக்கார்ட் இருக்கும்னு சொல்லுவேன் நான் வெனுல. ஸோ வெனுல ஆல்ரெடி பிளே பண்ணால 2 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆர்டர்ல இருந்து ஒரு 28+ ரன் வரையும் கிடைச்சிருக்கேன். அப்படிங்கிற பட்சத்துல இவங்களும் ட்ரீம் டீம் எலிஜிபிள் ஆகிறதுக்கு ஒரு ஆக்டிவான பிளேயரா வந்து இருப்பாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர்ல 28+ ரன்னுங்கிறது ஒரு பாயிண்ட் ஃபேண்டசி பாயிண்ட்ல கணக்கு வைக்கும் போது ஒரு 30+ வந்து 35+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் ஒரு 25+ பாயிண்ட் பிளஸ் டீம்ல பிளே பண்றதுக்கான ஒரு 4 பாயிண்ட்ங்கும் போது இவங்க ஈஸியா வந்து ஒரு டீமுக்கு எலிஜிபிளான ஒரு பிளேயரா வந்து இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரீசன்ட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காங்க. பேட்டிங்கர்ல வந்தாலும் மினிமம் ஒரு 35+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பவுலிங் ஆப்ஷன்ல ஆச்சாலும் மஸ்ட் ஒரு விக்கெட் அப்படிங்கிறது வந்து இவங்கள்ட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா மோடி கிரேனை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 15 மேட்சை பிளே பண்ணி 306 ரன்னை வந்து அடிச்சிருக்காங்க. இதுல போத் 2 இன்னிங்ஸ்ல சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35+ ரன் அப்படிங்கிறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல, ஒரு ஒஸ்டான ரெக்கார்ட் தான் இருந்து இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட எல்லா மேட்சுக்கும் சேர்த்து ஒரு 20+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து ரீசன்ட் ஃபார்ம்ல வந்து வச்சிருக்காங்க. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா பிரக் ஹெலிடே பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 335ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காங்க 13 மேட்சை பிளே பண்ணி. இதுல பிளஸ் 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதுல போத் 2 இன்னிங்ஸ்லுமே 30+ ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காங்க ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ வெறும் எடுத்துட்டீங்கன்னா ஒரு மேட்சை பிளே பண்ணி 29 ரன் வரையும் அதை கிடைச்சிருக்கு. ரீசன்ட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காங்க. ரீசெண்டான அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 50+ ரன்னுங்கிறத ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது 3 மேட்ச்ல வந்து அடிச்சிருக்காங்க. பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் கிடைச்சாலும் மஸ்ட் இவங்கள்ட்ட இருந்து ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்தது சார்லி கேஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 77 ரன் வரையும் அடிச்சிருக்காங்க 4 மேட்சை பிளே பண்ணி. கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸ் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஸ்கோர் தான் வந்து இருக்கு. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் வெனுல தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 8-9 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்கன்னா அதுல ஒரு 4 மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 25+ ரன் அப்படிங்கிறத வந்து அடிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்ததா ஹானாரோவை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 14 விக்கெட் வரையும் கிடைச்சிருக்குங்க 13 மேட்சை பவுல் பண்ணி. பிளஸ் பேட்டிங் ஆர்டர்லயும் ஒரு 127+ ரன் வரையும் கிடைச்சிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது 6 மேட்சுக்கு 10 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 7 மேட்சுக்கு 4 விக்கெட் வரையும்
கிடைச்சிருக்கு. ஸோ போத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. மேட்சுக்கு 2 அல்லது 3 விக்கெட் வரையும் இவங்கள்ட்ட இருந்து வந்து கிடைச்சிருக்கு. வேணும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மேட்சை பிளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. ஸோ போத் ஹெட்விட்ல சொன்ன மாதிரி தான் வெனுலையும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இவங்க பவுல் பண்றாங்கன்னா போத் இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. மேட்சுக்கு 3 விக்கெட் அப்படிங்கறத பதிவு பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்ச் 6 மேட்ச்ல மட்டும்தான் பவுன்ஸ் இருக்கு. ஒரு 10 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்கன்னா ஒரு 5 மேட்ச்ல மேட்சுக்கு 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. இப்போ அடுத்து வந்து டெஸ்கரை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 10 மேட்ச் பிளே பண்ணி 15 விக்கெட் வரையும் இவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. பிளஸ் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 74+ ரன் வரையும் அடிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலா பேட்டிங் ஆர்டர்ல ஒரு 10+ ரன் வரையும் கிடைச்சிருக்கு. பிளஸ் பவுலிங் ஆப்ஷன்ல 15 விக்கெட், மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்குங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது 5 மேட்ச் பிளே பண்ணி 10 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணும்போது மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கறத கம்பல்சரி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. செஸ்கரை பொறுத்த வரைக்கும் வெனுல வந்து பெருசா இந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்து இருக்காங்க. போத் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் இவங்கள்ட்ட இருந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்றாங்கன்னா இவங்கள்ட்ட இருந்து மேட்சுக்கு 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 1 விக்கெட் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். இப்போ பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா மோலின் பென்ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 2 மேட்சை பிளே பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்கிறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த 2 விக்கெட்டும் வந்து கிடைச்சிருக்குங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசன்ட் ஃபார்ம்ல வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 2 அல்லது 3 விக்கெட் அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இப்ப அடுத்ததா ஃபேரன் ஜோனஸை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 6 மேட்சை பிளே பண்ணி 2 விக்கெட் வரையும் கிடைச்சிருக்கு. ஸோ ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் ஓவரா ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் இதான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இதை சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. ரீசன்ட் மேட்ச்ல ரேரா ஒரு 2 அல்லது 3 மேட்ச்ல மட்டும்தான் விக்கெட் கேப்ஸ்ல வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா போத் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு 10 டீம் போறீங்கன்னா 1 அல்ல 2 டீம்ல மட்டும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா பிளேயர் பேட்டில் யார் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டாமி பியூமண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஜிட 6 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. அடுத்த அமிலியா கர்ட்ட வந்து பாத்தீங்கன்னா 20 இன்னிங்ஸ்ல 4 முறை வந்து விக்கெட் வந்து பறி கொடுத்திருக்காங்க. அடுத்த டெவின்ட்ட 28 இன்னிங்ஸ்ல 5 முறையும், ராவ்ட்ட 13 இன்னிங்ஸ்ல 5 முறையும் வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காங்க. இதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அமிலியா கர்ட் அண்ட் டாமி பியூமனுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜிசு ஆர் டாமி பியூனுக்கு ஒரு பேட்டில் இருக்க ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்ப அடுத்ததான் மியா பவுசியா பொறுத்த வரைக்கும் அமிலியா கர்ட் வந்து பாத்தீங்கன்னா 7 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. ஜோனஸ்ட 6 இன்னிங்ஸ்ல 1 முறையும், ராவ்ட 8 இன்னிங்ஸ்ல 1 முறையும் வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காங்க. ஸோ இதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அமிலியா கர்ட் அண்ட் பவுல்சியா இவங்க 2 பேருக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. ஓகே, இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹேதர் நைட்டை பொறுத்த வரைக்கும் சிசிட 10 இன்னிங்ஸ்ல 1 முறையும், அமிலியா கர்ட் வந்து பாத்தீங்கன்னா 23 இன்னிங்ஸ்ல 3 முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காங்க. இதுல வந்து என்ன கார்கிட்ட வந்து 16 இன்னிங்ஸ்ல 3 முறையும் வந்து விக்கெட் வந்து இழந்திருக்காங்க. ஸோ இதுல மோஸ்ட்லி கார் அண்ட் ஹைதர் நைட்டுக்கும் அண்ட் டிவன் அண்ட் ஹைதர் நைட்டுக்கும் ஒரு பேட்டில் இருக்க கூட வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்த வந்து நட்ஸ்வெப்பனை பொறுத்த வரைக்கும் செசிட்ட 9 இன்னிங்ஸ்ல 1 முறையும், டிவைன்ட்ட 24 இன்னிங்ஸ்ல 3 முறையும் வந்து விக்கெட்டை வந்து பறி கொடுத்திருக்காங்க. அடுத்த ஹாலிடேட்ட 4 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட்டை வந்து பறி கொடுத்திருக்காங்க. இல்ல மோஸ்ட்லி நட்ஸ்வெப்பன் அண்ட் ஹாலிடேக்கு ஒரு பேட்டில் இருக்க ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, பாரதம் வந்து பாத்தீங்கன்னா சுசி பெட்ஸை பொறுத்த வரைக்கும் நைட்டுக்கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் வந்து பறி கொடுத்திருக்காங்க. டேண்டர் 7 இன்னிங்ஸ்ல 3 முறையும், கிளென்கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 2 முறையும் வந்து இவங்க விக்கெட்டை வந்து பறி கொடுத்திருக்காங்க. இதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா கிளென் அண்ட் சுசி பெட்ஸ் அல்லது நைட் அண்ட் சுசி பெட்ஸுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்ததா ஜார்ஜியா பிளிம்மரை பொறுத்த வரைக்கும் கிளென்கிட்ட ஒரே இன்னிங்ஸ் தான் பிளே பண்ணியிருக்காங்க. அந்த ஒரே இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா விக்கெட்டை வந்து இழந்திருக்காங்க. அடுத்த எக்லஸ் ஸ்டோன் கிட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறையும், கிராஸ் கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 2 முறையும், பெல்லு கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறையும் வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காங்க. இதுல மோஸ்ட்லி எக்லஸ் ஸ்டோன் அண்ட் ஜார்ஜியா பிளிம்மர்
அது கிளென் ஆர் ஜார்ஜியா பிளேமருக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அமிலியாக்கரை பொறுத்த வரைக்கும் டேன்ட்ட 6 இன்னிங்ஸ்ல 2 முறையும் கிளென் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 11 இன்னிங்ஸ்ல 3 முறையும் வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காங்க. ஸோ இதில் மோஸ்ட்லி கிளென் அண்ட் அமிலியாக்கருக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்ததா சோபி டிவைனை பொறுத்த வரைக்கும் நாயுடு கிட்ட 8 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெல்லு கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 8 பாலுக்கு 14 ரன் வரைந்தாங்க அடிச்சிருக்காங்க. அடுத்தது எக்லஸ்டோன் கிட்ட 24 இன்னிங்ஸ்ல 6 முறையும் கிராஸ் கிட்ட 12 இன்னிங்ஸ்ல 6 முறையும் வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காங்க. இதுல மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சோபி டிவைன் அண்ட் சில்வர் அண்ட் நாயுடு அண்ட் சோபி டிவைனுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை யாரை கொடுக்கலாம் அப்படிங்கிற வந்து பார்ப்போம். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது மோஸ்ட்லி உங்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் பிக் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சேஃபான ஆப்ஷனா வந்து இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அமிலியாக்கர் அண்ட் நட் சிவபிரன் இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா யாராவது கேப்டன் அந்த வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சேஃபான ஆப்ஷனா வந்து இருக்கும். அதே ரிஸ்கா ட்ரை பண்றேன் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேங்கிற பட்சத்துல சோஃபி டிவைன் அண்ட் சோஃபி எக்லஸ்டோன் சார்லி டேன் ஹானர் ராவ் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பிளேயருக்கு வந்து கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.